அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி பேசலாம். இப்போ எல்லோரும் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதில்ல. ஆனால் சில பேர் ஏழ்மையாக இருந்தாலும் வைராக்கியம்னு ஒன்று இருக்கும். இந்த விஷயத்தை நான் சாதித்து காட்டுவேன், அடைந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளை எய்ம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் போராடுவாங்க. அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சிருக்க மாட்டாங்க. யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, வேதனைப்பட மாட்டாங்க. நமக்கு என்ன இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி அமைப்புடையவங்க யாருக்கும் ஒரு பாரமாக இருக்க மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய லைஃப் மட்டும்தான் எய்மாக இருக்கும். அந்த நபர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை நோக்கி நாம் பயணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுட்டு போனாங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடும். நல்லவர்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதிக்கு எந்த வகையிலாவது கேது தொடர்பு, சுபகிரகங்கள் பாதிப்பில்லாத சுபகிரகங்கள், பாதகம் இல்லாத சுபகிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்கள் நல்ல மனிதராகத்தான் இருப்பாங்க. பாவகிரகங்களுடைய பார்வை, பாவகிரகங்களோட சேர்க்கை தான் நல்ல மனிதரை தீய மனிதராக மாற்றுறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, லக்னம் லக்னாதிபதியோடு கேது தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார்கள். தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருப்பாங்க. அப்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கும் பொழுது இவர்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக ஜெயித்து விடும். அப்போ உங்கள் ஜாதக அமைப்பு தான் உங்களை நல்லவராக மாற்றுது. அந்த நல்லவருடைய லட்சியம் நிச்சயமாக வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம். யாராக இருந்தாலும் யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் நமக்கு போட்ட வழி என்னவோ அந்த வழியில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நினைக்கிற எண்ணங்களுக்கு வலிமை இருக்குது. அப்போது யாருக்கும் நீங்கள் கெடுதல் நினைக்கல. அப்போது உங்கள் தேவை மட்டும்தான் நீங்கள் குறிக்கோளாக வச்சுருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது அந்த தேவைகளை உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் எண்ணங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் யாருக்கும் எந்த விதமான பாதகமும் செய்யாமல், கெடுதலும் செய்யாமல் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலே அந்த ஜாதக அமைப்பு அவர்களை நிச்சயமாக வாழ்வில் மேல் நோக்கி உயர்த்தும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். லக்னம் லக்னாதிபதி இவர்களுக்கு கேதுவுடைய தொடர்பு, சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இவர்களுடைய எண்ணமும் நன்றாகத்தான் இருக்கும், சிந்தனையும் செயலும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த அமைப்புடைய நபர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து காட்டுவார்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பது நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இவை பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும். நன்றி, வணக்கம்.